வரவங்க எல்லாம் எதுக்காக வராங்க அப்படின்னா, அவங்கவுங்க ஆளை கூட்டிகிட்டு லவர்ஸை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பாய்ஸ் அப்படிங்கிற மீட்டர் ரிப்பேரா? நீயே ரிப்பேர் தான். உட்காரு. அந்த அந்த மீமில் ஸ்டாப் பண்ணும் போது தான் அந்த கேமரா வியூ வந்து பார்த்தோம். ஸோ கேமரா வியூ வந்து பார்த்தோன்னா ரொம்ப கேவலமாக வந்துருந்துச்சு. அதாவது ஹலோ ஸ்குவாட், என்னடா வந்து இப்போ புதுசாக வந்து ஹெல்மெட்லாம் போட்டுட்டு மோட்டோ விளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து நினைப்பீங்க. எஸ், நம்ம இனிமேல் வந்து பார்த்தோன்னா அடிக்கடி மோட்டோ விளாக் வந்து பண்ண போகிறோம். பட் ரேரு தான். பட் எப்போது வந்து பார்த்தோன்னா நம்ம மோட்டோ விளாக் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம கொல்லி ஹில்ஸ் தான் வந்து பார்க்குறோம். ஸோ மறக்காமல் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். அண்ட் என்னோடய மோட்டோ விளாக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் வந்து கார்த்திக், நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது மிஸ்டர் கார்த்திக். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம். ஹலோ ஸ்குவாட். ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா ரோட் டு ரைட் பறந்துகிட்ருக்கோம். ஸோ நான் பேசுகிறது கேட்குமா கேட்காதான்னு எனக்கு வந்து தெரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ தான் ஹெல்மெட் வாங்கினோம். கோப்ரோ செட்டப்லாம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ போகிற ரைடு எப்படி இருக்குங்கிறது எனக்கு சத்தியமாக வந்து புரியாது. ஏன்னா இந்த ஆடியோ குவாலிட்டி ரைடுக்கு அப்புறம், அதாவது போய் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தா தான் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். மைக்கு வேறு வாங்கிட்டே வந்துட்டுருக்குது. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் வீட்டில் எடுத்து பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா கிளியராக தான் கேட்டுச்சு. பட் இப்போ எப்படி கேட்குதுங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஓகே, ஃபைனலாக அவுட்புட் நல்லா வந்தால் சரி தான். ஸோ இதுதான் நம்மளோட வந்து ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகு. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா, என்ன திருப்புன்னு இப்படி இறங்கிட்டே அப்படின்னு சொல்லி வந்து எல்லோரும் வந்து கேட்பீங்க. ஸோ விளாக் பண்ணிட்டுன்ட்டு இப்படி இறங்கிட்டியாடா கார்த்தி அப்படின்னு சொல்லி வந்து கேட்பீங்க. எஸ், எதனால் அப்படி இறங்கினேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தோன்னா மோட்டோ விளாக் பண்ணணுன்னு ஆசை. ஸோ ரொம்ப நாள் ஆசை. பட் இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ அப்படி இப்படின்னு இருக்கும், எதுவும் நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு வீடியோ அப்படி இப்படின்னு இருக்கும், எதுவும் நினச்சிக்காதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோங்கிறத நான் வந்து சொல்லவே மறந்துட்டேங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா கொல்லி ஹில்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ கொல்லி ஹில்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ட்ரிப்பு தான். ஸோ பசங்களோட வந்து போயிட்டுருக்கோம், காலேஜ் பசங்களோட. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் பசங்களோட ஒரு ட்ரிப்பு. ரொம்ப நாளுக்குள்ள ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு காலேஜ் பசங்களாம் மீட் பண்ணி. ஒரு 4 பேர், நான் இன்னும் ஒரு 3 பேர். ஸோ நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் வந்து பார்த்தோன்னா கொல்லி ஹில்ஸ் வந்து ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா என்டர்டைன்மெண்ட் கொடுக்க முடியும் என்னால். நான் கொடுக்க பார்க்குறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? அதேமாரி வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட ஒரே ஒரு சிங்கிள் பேட்டரி தாங்க இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் தான் வந்து தாங்கும் 5 கிலோ எடுத்தோம் அப்படின்னா. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒட்டுக்காக ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேட்ரி காலி ஆயிரும். அப்புறம் நம்மளால் வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா எடுக்க முடியாது. யார் அடித்தாச்சா? முன்னாடி அடிக்கணுமா? ஏன்னா 400 ரூபாய்க்கு தான் அடித்தான், அதுக்குள்ளே பெட்ரோல் ஃபுல்லாகிடுச்சு. பெட்ரோல் அது கொஞ்சம் மீட்டர் ரிப்பேர் என்னன்னு தெரியல. மீட்டர் ரிப்பேரா? நீயே ரிப்பேர் தான். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம புதுச்சத்திரம் தாண்டி வந்து பார்த்தோன்னா ஒரு ரூட் இருக்குது. ஸோ அந்த ரூட் வழியாக தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கொல்லி ஹில்ஸ் வந்து போகிறோம். ஸோ இந்த ஹைவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஹைவேஸ். இவனுங்க வேறு ஃபோன் பண்ணுறானுங்க. சொல்கிறா, ஹலோ மச்சி, பாலத்தினால இப்போ தான் போகிறேன். பார்த்துட்டேன் நின்றுட்டு இருக்கீங்க வரேன் பாரு, வண்டி எடு. அதாவது இந்த பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ஹெச், சேலம் டு நாமக்கல் என்ஹெச். ஸோ இந்த என்ஹெச்சில் தான் நான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரோட்டில் போய் தான் வந்து பார்த்தோன்னா அந்த கொல்லி ஹில்ஸுக்கு போகிற ரோடு வந்து கட் ஆகும். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா அந்த ராசிபுரம் உள்ள பூந்து வந்து பார்த்தோன்னா சேந்தமங்கலம் வழியாக வந்து போவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா எப்பயுமே இதில் தான் வந்து போவோம். ஸோ இதில் போனால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ஏதோ உள்ளே பூந்துட்டு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது வந்து எனக்கு வந்து பிடிக்காது.
ஸோ நாங்கள் எப்போ வந்தாலுமே சரி இந்த ரூட்டில் தான் வந்து போவோம். ஆக்சுவலாக ரூட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 1 வருஷம் ஆகுதுங்க போய். ஞாபகம் இருக்குது, அன்னைக்கு கூட வந்தேன் இந்த சைடு. இப்போ தான் போதான்னு சந்தையாக தாண்டுறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் அந்த ரோடு வந்து கட் ஆகும். ஆக்சுவலாக ரோட்டுக்கிட்ட மாற்றிக்கிட்டே கூப்பிட்டு போயிட்டோன்னா அவ்வளோதான். அந்த நாய்கிட்ட கேவலமாக கழுவி ஊற்றுவானுங்க. பின்னாடி 2 பேர் வருவானுங்களே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மிரரில் லாரி மறைச்சிக்கிச்சு. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதை அந்த மிரரில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவனுங்க தான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே, நான் ஸ்டோரி போட்டிருந்துருப்பேன், கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. 22 அன்னைக்கு, அதாவது தளபதி விஜய் அண்ணா பர்த்டே அன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு பர்த்டே. அவன் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரத், அப்புறம் டேவிட் என்கின்ற ஜாக் ஸ்பாரோ அப்படின்னு அந்த நாய் சொல்லிப்பான், நாங்கள் சொல்ல மாட்டோம். இன்னும் ரூட்டு போயிட்டே இருக்குது. ரூட்டுக்கிட்டு மாற்றி வந்துட்டோமான்னு தெரியலையே. ஐயோ, இவனுங்க வேறு சாவடிப்பானுங்க. ரூட்டு எது நாங்கள் கவனிக்கலையா? ஒன்றும் புரியல. ஓகே, நான் மச்சி பால் வண்டிக்கார வழி விட மாட்டேங்கிறான். 3D வீல் அலைன்மெண்ட். ஆமாம், இண்டிகேட்டர் போட்டா ஓகே. 1 நிமிஷம் முன்னாடி போனால் தானே தெரியும். ஸ்குவாட் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லி ஹில்ஸ் அடிவாரம் வந்து பார்த்தோன்னா வந்துட்டோம். இது வந்து பார்த்தோன்னா கொல்லி ஹில்ஸ் போகிற ரோடு. ஸோ இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்தோன்னா கொல்லி ஹில்ஸ் வந்து போகணும். ஸோ பின்னாடி 2 பேர் வந்துட்டுருக்கானுங்க பாய்ஸ். இந்த ரோடே வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருந்து இருக்கும். இங்கே பாருங்கள், ரோட் வியூ வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்கும் ரோட் வியூ. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இவங்க 3 பேருமே இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வராங்க. ஸோ நான் வந்து பார்த்தோன்னா 5th டைம்னு நினைக்கிறேன், 5வது தடவை வரேன்னு நினைக்கிறேன். சரியாக எனக்கு வந்து தெரியல, இதில் 5வது தடவை. இந்த ரோடு வியூவே வந்து பார்த்தோன்னா சூப்பராக வந்துருக்கும், அழகாக, செம்ம அழகாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரோடு வியூவு பாருங்கள், நிறைய பேர் பாய்ஸ்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த சைடு எல்லாமே ட்ரிப்பு போகிறவங்க தான் வருவாங்க. கூட்ட மாற்றி போனப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இந்த சைடு போங்கன்னு சொல்லிட்டு கையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும், இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டு வந்தாவே கொல்லி ஹில்ஸுக்கு தான் வந்து போவாங்க, ரைட் பண்ண தான் போவாங்க அப்படின்னு. ஸோ நிறைய பேர் இன்னுமே கொல்லி ஹில்ஸ் வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு நல்ல நேச்சுரலான ஒரு இடம். இப்போ வந்து இந்த வியூலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த வியூ உங்களுக்கு போர்ட்ரேட் ஆகுமாங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விலாகுங்கிறதுனால இப்படி தான் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு விலாக் கிடையாது, ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகுங்கிறதுனால இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பேட்ரி ப்ராப்ளம் தான் நமக்கு இருக்கிறதுலே மெயினான ஒரு ப்ராப்ளம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோ உட்காரு, இது எப்படி ஃபோன் எப்படி உட்காரு ஃபோன் எப்படி ஃபோனு கொடுமிச்சு. ஓகே ஸ்குவாட், ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொல்லி ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா கேமரா வியூ வந்து பார்த்தோன்னா கேவலமாக இருந்துச்சு. அதுக்கு வந்து மன்னித்து கொள்ளவும். ஏன்னா நாங்கள் ரைடு ஸ்டாப் பண்ணும் போது தான் அந்த கேமரா வியூ வந்து பார்த்தோம். ஸோ கேமரா வியூ வந்து பார்த்தோன்னா ரொம்ப கேவலமாக வந்துருந்துச்சு. அதாவது வந்து பார்த்தோன்னா போர்ட் ரைடே வந்து பார்த்தோன்னா இங்கே மட்டும்தான் ஆச்சு. கேமரா வியூ வந்து பார்த்தோன்னா கீழே மட்டும்தான் ஆச்சு, அதாவது மேலே ரோடு வந்து தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால மன்னித்து கொள்ளுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த மவுண்ட்டை தூக்கி மேலே போட்டோம். ஆக்சுவலாக நான் அன்றைக்கி ஒரு நாள் கழட்டும் போது மவுண்ட்டு வந்து பார்த்தோன்னா கீழே வச்சிட்டேன். ஸோ இந்த நம்ம போட்டிருக்க இந்த ஸ்ட்ராப் வந்து பார்த்தோன்னா கழட்டி மாட்டுற மாதிரி ஒரு மவுண்ட்டு தான். ஸோ அதை வந்து கீழே மாட்டினதுனால நமக்கு வந்து பார்த்தோன்னா பெரிய ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா வியூ பாயிண்ட்டு நல்லாவே வந்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. செம்ம குழுன்னு இருக்குது பாய்ஸ்.
ஆக்சுவலாக அங்கே வரவங்க எல்லாம் எதுக்காக வராங்க அப்படின்னா அவங்கவுங்க ஆளை கூட்டிகிட்டு லவர்ஸை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பட் ஆனால் நமக்கு தான் ஆளும் இல்லை லவர்ஸும் இல்லையே. நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கடா ரோடு பிடிக்குது. இந்த ஹெல்மெட் வேறு போட்டு சின்ன வச்சு அழுத்துன்னு அழுத்துது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் 5K ஃபுட்டேஜில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா 4K ஃபுட்டேஜில் நம்ம வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்ருக்கோம். சார்ஜ் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி 41% வந்துருச்சு ஸ்குவாட். என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அங்கே கீழே ஃபால்ஸுக்கு போயிட்டு விளாக் எடுக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. மேபி ஃபோனில் தான் எடுக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே வந்து பார்த்தோன்னா பேட்ரி டை ஆயிரும் போல். ஏன்னா நம்ம 5Kல எடுக்கவும் டப்புன்னு வந்து பார்த்தோன்னா பேட்ரி வந்து லோ ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து சொல்லணும். என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நடக்கும். ஒரு சில விஷயங்களில் வந்து பண்ணும்போது அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து நடக்காத போதும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது வந்து பார்த்தோன்னா நீங்கள் பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ராவலை தேடி வந்து போங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோன்னா உங்கள் மைண்ட் வந்து ரிலீஃப் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய பேர் லவ் ஃபெயிலியர் ஆகும். ஸோ சம்திங் கேர்ள் ஃப்ரெண்டு கூட பாய் ஃப்ரெண்டு கூட சும்மா ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பேசாமல் இருப்பீங்க. அண்ட் நிறைய ப்ராப்ளம் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கலாம். ஸோ ஃபேமிலி இஷ்யூ ஆகட்டும், எதாக இருந்தாலும் நிறைய வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும்போது வந்து பார்த்தோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் பண்ணால் மைண்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா பைக் ஓட்டும் போது வந்து பார்த்தோன்னா ஹெல்மெட் போடாமல் வந்து பார்த்தோன்னா பைக் எடுக்காதீங்க. மோஸ்ட்லி நான் வந்து பைக் வந்து எடுக்கும் போதே வந்து பார்த்தோன்னா ஹெல்மெட் போட்டுக்குவேன். அதாவது பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஹெல்மெட் வந்து போட மாட்டேன். ரொம்ப தூரம் நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஹெல்மெட் வந்து போட்டுக்குவேன். ஏன்னா நிறைய டைம் வந்து பார்த்தோன்னா போலீஸ்கிட்ட மாட்டுற வாய்ப்பு வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், குட்டி குழந்தைஸ். ஸோ நிறைய டைம் வந்து பார்த்தோன்னா போலீஸ்கிட்ட மாட்டுறதுக்கு ரொம்ப வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன் நமக்கு தேவையில்லாமல், அதுவும் இப்போ இல்லாமல் 1000 ரூபா வந்து பார்த்தோன்னா ஃபைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1000 ரூபா வந்து எவன் தண்டை செலவுக்கு போட்டு கட்டிகிட்டு இருக்கிறது. ஸோ கட்டுறது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் ஹெல்மெட் போட்டு பைக் எடுங்க. ஹெல்மெட் போட்டு பைக் எடுக்கிறது வந்து பார்த்தோன்னா உங்கள் உயிருக்கும் வந்து பார்த்தோன்னா சேஃப்டி தான். பார்த்தோன்னா கிடைக்கும். ஹாய் சொல்லு. டே ஓவரா பண்ணாதடா டே. அந்த அந்த மீம்ல எடுறா இருடா வளைச்சிட்டுறா. இந்த வியூ பாயிண்ட், இந்த பெண்டிங் வந்து பாருங்க ரொம்ப வந்து ஓவர் பெண்டிங்காக இருக்குது. ஸோ ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா கலாய்க்கிறான். அந்த ஒரு மீம்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ணா யாருண்ணே நீங்கள் அந்த படத்தெல்லாம் வருவீங்களா, அவங்க தானே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா அவன் கலாய்ச்சிட்டு இருக்கான் என்ன. அவனுக்கு எப்பயுமே தான் வேலை, அவனுக்கு கலாய்க்காமல் இருக்க முடியாது. பாருங்க, அதிக வேகம் விபத்துக்கு காரணம். அவாய்ட் த ஹை டிரைவிங். அச்சுடே வீடியோடா. முன்னாடி வந்து எடுக்க சொல்றான். யாரா அவன்? எதுக்கு தாண்டா டி? மச்சி முன்னாடி திரும்பி பின்னாடி ஏறா. அப்படியே போட முன்னாடி. போர்ட்ரைட்ல நேராடுறா. பாருங்க